மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. இதெல்லாம் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. ஓட்டு வந்து டிஎம்கேக்கு, ஆனா எங்க வீட்டுல வந்து டிவிகே கூட போடுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? டிவிகே. அது கன்ஃபார்ம். ஏன்னா ஒரு ஆட்சி மாறி ஆகணும். யார் வந்து எதுவும் பண்ணதில்ல, ஓட்டே போட்டதில்ல. இருந்தாலும் இந்த வாட்டி டிவி கேக்கு தான் போடுவேன். இதுக்காகவே போறீங்களா? இதுக்காகவே நான் டிவி கேக்கு ஓட்டு போட போறேன். உங்க தொகுதியில வந்து டிவி கேக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? மோஸ்ட்லி எங்க தொகுதியில டிவி கே மட்டும் தான் ஆதரவு. ஓ அப்படியா? இது வரைக்கும் வேற எந்த இதுக்கும் அவங்களா இவங்களா அப்படின்னு போட்டி தான் ஜெயிப்பாங்க. காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி காசு கொடுக்கனாலும் டிவி கே. இந்த முறை வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவரு வந்தா என்ன பண்றாருன்னு பாக்கலாம். அக்கா 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்கா? விஜய்க்கு. அதாவது திமுக விட அவங்களுக்கு தான் அதிகமான ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. தேர்தலில் முதலமைச்சரா யார் வந்தாலும் நல்லது நடக்கணும் தான் நாட்டுக்கு என்னுடைய வாக்கு. அண்ணா 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? கண்டிப்பா திமுகவுக்கு தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? விஜய்க்கு தான். அப்படிங்களா? ஏன்னா திமுகவுக்கு லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டோம். அன்பா எங்க பேரை வந்தாரு, ஓட்டு வாங்குறது மட்டும் தான் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன எதுன்னு பாக்கல. இந்த தடவை போட்டா விஜய்க்கு தான் போடுவோம். அவருக்கு நிறைய ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்க தொகுதியில? எங்க ஏரியால இருக்கு ஓரளவுக்கு. இப்போ இருக்கிற யூத்துக்கெல்லாம் அவர் பக்கம் தான் இருக்காங்க. என்னை பொறுத்தளவுல ஒரு இவரும் அவரும் திமுக வரக்கூடாது, அவ்வளவுதான். அதனால ஒரு மாற்றத்திற்காக. ஆமா, இவங்களால ஒண்ணும் இல்ல. கெஞ்சா எங்க ஏரியாலே நிறைய நடக்குது. நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணா கூட கேட்க மாட்டாங்க. கெஞ்சா தான் மெயின். போதைப் பொருள் அதிகமாயிடுச்சு. இந்த லேடிஸுங்க அந்த சின்ன பசங்களாம் இது பண்றது அதுவும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குமா? டிஎம்கே. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? தளபதி விஜய் தான். வணக்கம்ண்ணா. 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? இல்லம்மா, நம்மளது வந்து பெரம்பூர் தொகுதி. ஓ அப்படிங்களா? சரி சொல்லுங்க, பெரம்பூர் தொகுதி யாரு? இங்க ரொம்ப நாளா நான் வண்டி ஓடுறதுனால எல்லாம் எழும்பூர் நினைக்கிறாங்க. நானே வந்து பெரம்பூர்ல தான் இருக்கேன். பெரம்பூர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணுன்ற மாதிரி ஒரு யோசனை. இப்ப விஜய் அங்க நிக்கிறாரு இல்லனா பெரம்பூர் தொகுதியில, அவருக்கான ஆதரவு ரொம்ப பெருசா இருந்துச்சு. அவருக்கு இருக்குதா இல்லன்னு சொல்ல வரல. ஆமா, அதாவது திமுக விட அவங்களுக்கு தான் அதிகமான ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஆமா. அக்கா 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்கா? விஜய்க்கு. விஜய்க்கு. இந்த கடைசி 5 வருஷத்துல திமுக அவ்வளவு திருப்தியா பண்ணலையா? ஆமா, எதுவுமே பண்ணல. எங்களுக்குன்னு எதுவுமே ஒன்றும் செய்யல. பெண்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது. அதனால நாங்க விஜய்க்கு தான் போவோம். ஓகேக்கா. டிவிக்கேல விஜய் தான். அண்ணா 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? திமுக தான். திமுக. பாட்டி 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்கு? ஆனா இந்த முறை வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவரு வந்தா என்ன பண்றாருன்னு பாக்கலாம். எங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை. போடலாம். அவரும் வந்து கேக்குறாரு, போடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேக்குறாரு. நம்ம குட்ட பாக்கலாமே. 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? டிவிகே. அது கன்ஃபார்ம். ஏன்னா ஒரு ஆட்சி மாறி ஆகணும். யார் வந்து எதுவும் பண்ணதில்ல. அது எங்க ஆட்டோ ஓட்டுறவங்களும் சரி, படிக்கிற பசங்களும் சரி, எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை பொருள் தான் அதிகமா இருக்கும். ஆட்சி மாறினாலும் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதனால தளபதி போடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு எங்க ஃபேமிலி எல்லாருமே விஜய்க்கு தான் போடணும்னு இருக்கும். இந்த ஒரு விஷயம் மாறணும், அதுக்காக ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்னு நீங்க எழும்பூர்ல சொல்ற ஒரு பிரச்சனை என்ன எதுனா சொல்லுவீங்க? நிறைய இருக்குமா. ஒரு நம்ம ஜஸ்ட் எடுத்துனா ஒரு ரோட்டோட பிரச்சனைகள். இதே ஒரு சிஎம் வராரு அப்படின்னா அந்த ரோடு 5 நிமிஷத்துல பேக்கிங் எல்லாமே பண்றாங்க. இதே நாங்க கஷ்டப்படுறோம், ஆட்டோ ஓட்டுறோம், 2 பேர் முன்னாடி குறைச்சிதான் நாங்க ஓட்டுறோம், 10 ரூபா கிடைக்கணும்ட்டு. எங்களுக்கு எதுவும் பண்ணல அவங்க. இதே ஒரு சிஎம், ஒரு மினிஸ்டர், ஒரு மந்திரி யார் வந்தாலும் ரோடு சரி பண்ணிடுறாங்க. ஏன் மக்கள் நம்ம போனா ஏன் பண்ண மாட்டாங்க? அதுக்கும் ஒரு கேள்வி வரணும்ல. ஒரு ஜென்ரலா வந்து இப்போ பஸ்ல போறாங்க, ஒரு லேடிஸ் பாதுகாப்பு இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றாங்க. எங்க இருக்கு? ஒரு ஆட்டோக்கார மட்டும் தப்பால எல்லாருக்குமே ஆகுது இல்ல. அந்த மாதிரி தானே எங்களுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஒரு அரசியல்வாதி பண்றதுனால டோட்டல் எல்லாருக்குமே தானே பாதிப்பு வருது. ஒரு மாற்றம் கிடைக்கணும் தமிழ்நாட்டுக்கு, அது நாங்க ஆசைப்படுறோம். வேற எதுவும் கிடையாது. நன்றி. வர ஆச்சு நல்ல ஆட்சியா இருக்கணும். அது எந்த யாரா இருந்தாலும் சரிம்மா. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கத்தாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்.
நம்பி வராரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. சரிங்கண்ணா. கொடுக்குறவங்களுக்கே நம்ம கொடுக்கணும். என்ன செஞ்சுட்டாங்க இது வரைக்கும்? அவங்க சொல்லி எதனா காப்பாத்திருக்காங்களா? நீங்களே உங்க மனசாட்சிக்கு சொல்லுங்க, காப்பாத்திருக்காங்களா இல்லையா? அதுதாங்க, வேற எதுவும் இல்லை. சரிண்ணா. நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? டிஎம்கே தான் போடும். அக்கா 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? விஜய்க்கு கொடுப்போம். விஜய்க்கு போட போறீங்களா? ஏன் விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறீங்க? 2 ஆட்சி தானே மாறி மாறி வராங்க, அதனால புதுசா என்ன வருத்தம் பாருங்க. ஓட்டே போட்டதில்ல, இருந்தாலும் இந்த வாட்டி டிவி கேக்கு தான் போடுது. அப்படிங்களா? இதுக்காகவே போறீங்களா? இதுக்காகவே நான் டிவி கேக்கு ஓட்டு போட போறேன். உங்க தொகுதியில வந்து டிவி கேக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? மோஸ்ட்லி எங்க தொகுதியில டிவி கே மட்டும் தான் ஆதரவு. ஓ அப்படியா? இது வரைக்கும் வேற எந்த இதுக்கும் அவங்களா இவங்களா அப்படின்னு போட்டி தான் ஜெயிப்பாங்க. காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வாட்டி காசு கொடுக்கனாலும் டிவிக்கே தான், கொடுத்தாலும் கொடுக்கணும், கொடுக்குறவங்க கிட்ட வாங்கிக்குவோம். ஆனா டிவிக்கே தான் ஆகுது. சார் 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்க தொகுதியில யாருக்கு நீங்க வாக்களிக்கலாம் இருக்கீங்க? திமுக தான். ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? டிவிக்கே. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? சூரியன் தான் அப்பத்துல இருந்து அதான் போட்டு வேற எதுவும் மாத்தணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய்க்கு. இப்ப கடைசி 5 வருஷத்துல திமுக ஆட்சி பண்ணாங்க இல்லையா? ஒண்ணுமே பண்ணலமா, இன்னும் ஒண்ணுமே செய்யலமா. எங்க வீடு வாசல் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒரு வியாபாரத்துக்கு இது இல்ல, வேலைக்கு போனா பசங்க வேலைக்கு போறது இல்ல, நல்லதான். அவர் ஒண்ணுமே செய்யல எங்க. அதனால இந்த தடவை விஜய் தான். அண்ணா 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? உங்க வாக்கு வந்து ஏடிஎம்கே. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்கு? விஜய். திமுக ஆட்சி என்னென்ன மாதிரி நல்லதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நல்லது பண்றாங்க தான், ஆனா சில பேருக்கு பண்றாங்க, சில பேருக்கு பண்ணல. வந்தது வருது, வராதது வரல. பாதி பேருக்கு வரல. நம்ம யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்க? அதனால இந்த வாட்டி அவரு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்கு? உதயசூரியன் நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? விஜய்க்கு. விஜய் கட்சிக்கா. கடந்த 5 வருஷத்துல திமுக என்ன மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு நல்லது நடந்திருக்கா? எதுவுமே இல்ல, எதுவுமே நடக்கல. மானியம் 100 ரூபாய் போடுறேன்னு சொன்னாங்க, போடவே இல்ல. 1500 ரூபாய் சொன்னாங்க விதவை காசு, தரவே இல்ல. 1200 ரூபாய் இப்பதான் ஏத்துனாங்க. அப்படி அதனால நாங்க போடல. சரி, விஜய் கட்சி வந்தா என்னென்ன மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருக்கா அவர் மேல? பாக்கலாம், சொல்லி இருக்கிறாருல, ஒரு மாற்றம் வரட்டும், யாராச்சும் ஒரு மாற்றி வைக்கணும் இல்லையா? ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்குன்னா? சூரியன் திமுக அப்படிங்களா? 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில் உங்களோட வாக்கு யாருக்கா? நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இரட்டைலுக்கு போட்டிருந்தோம், இப்போ வந்து சூரியனுக்கு போட்டோம். இப்போ வந்து விஜய்க்கு போடலாம். என் பொண்ணும் விஜய்க்கு தான் போடணும், அதனால விஜய்க்கு தான் போடணும் அப்படின்றாங்க. சரி சரிக்கா, நீங்க அதனால அங்க விஜய் கொண்டு போடுங்க. சரி, என்னென்ன மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருக்கு விஜய் மேல? நல்லா செய்வாரு, புதுசா வர்றவங்களுக்கு ஒரு இது தரலாம், வாய்ப்பு தரலாம். கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சி நடந்துச்சு, அவங்க என்ன மாதிரி நல்லதெல்லாம் பண்ணிருக்காங்க? அவ்வளோ இதுவும் கிடையாது, எதிர்பார்த்த அளவு. அதனாலதான் இது போடலாம். அக்கா 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உன்னோட வாக்கு யாருக்கா? என்னுடைய வாக்கு எழும்பூர்ல வந்து சூரியன். அண்ணா 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்குண்ணா? எனக்கு வந்து டிவிகே தான் மேடம். அப்படிங்களா? என்ன மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருக்கு கட்சி மேல? டிவிகே வின் பண்ணா நல்லா இருக்கும், அதுதான் எங்களோட இது. விஜய்க்கு தான் போடுவோம். இந்த ஒரு டிப்பு நின்னதே கிடையாது, நிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். யாருக்கு? விஜய்க்கு தான் ஒரு வாய்ப்பு. சரி, இந்த திமுக ஆட்சி நடந்துச்சுல 5 வருஷம், அவ்வளவு திருப்தியா இல்லையா பண்ணது? எவ்வளோ 63 வயசுக்கு போன மாசம் தான் 5000 ரூபாய் வாங்குறேன். போன மாசம் அதெல்லாம் எதனா ஒண்ணு இல்ல, அது இல்ல சொல்ல எதுவுமே வரும். இப்பதான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்ப போட்டாங்க. அப்ப கொடுத்தாரு 3 மாசத்துக்கு. எலெக்ஷன் வருதுன்றதுனால பண்றாங்க இதெல்லாம். அதெல்லாம் எப்படி நம்ம என்னத்த சொல்றது, அவங்க பிரியம். என்ன சொல்றேன், நம்ம குத்தி வைக்கல, அவ்வளவுதான். ஓட்டு வந்து டிஎம்கேக்கு, ஆனா எங்க வீட்டுல வந்து டிவிகே தான் போடுவாங்க. நான் டிஎம்கே போடுவேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் எழும்பூர் தொகுதியில உங்களோட வாக்கு யாருக்கு? என்னுடைய வாக்கு விஜய்க்கு தான். விஜய் வந்தா எல்லாம் நல்லது நடக்கும்னு நாங்க விஜய்க்கு போடுறோம். இதுக்கு முதல்ல யாருக்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க, ரொம்ப போதை பொருள். தேர்தல்ல முதலமைச்சரா யார் வந்தாலும் நல்லது நடக்கணும் தான் நாட்டுக்கு என்னுடைய வாக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களோட வாக்கு யாருக்கா? விஜய்க்கு. எதுக்காக விஜய்க்கு? எல்லாருக்குமே நம்ம போட்டாச்சு, எல்லாரும் என்ன செஞ்சாங்க நம்ம பார்த்தாச்சு. இந்த வாட்டி விஜய்க்கு போட்டு அவர் 5 வருஷம் தான் ஆள போறாரு, மக்களுக்கு என்ன செய்யாரு, பெண்களுக்கு என்ன செய்யாரு பார்க்கலாமா. அவரே கண்டினியூவா நல்லது செஞ்சாலும் அவருக்கு ரெகுலரா எல்லாரும் போடுவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த வாட்டி விஜய்க்கு போடுறது.